கர்த்தரா யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தை அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீங்கள் கைக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் சொற்படி செய்தீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாட்களாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியபடியே அவர்களை இளைப்பார பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே ஏற்கனவே உங்களுக்கு அறிவுறுத்தியபடி யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்திற்கு போய் உங்களுக்கான கூடாரத்தை அமைத்து கொள்ளுங்கள். அதன்படியே அவர்கள் அவர்களின் கூடாரத்திற்கு போனார்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தராகிய தாசன் மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின்படியே நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவாதனமாய் இருங்கள் என்றார். யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கு பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அதன் மற்ற பாதி கோத்திரத்திற்கு யோர்தானுக்கு மேற்கே அவர்கள் சகோதரரோடு கூட சுதந்திரம் கொடுத்தான். யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பி விடுகிற பொழுது அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன், வெண்கலம், வெள்ளி, வெண்கலம், இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி நீங்கள் உங்கள் சத்துருக்களிடம் கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரர்களோடு பங்கிட்டு கொள்ளுங்கள் என்றான். ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தாரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே கர்த்தரை கொண்டு கட்டளையிட்டபடி கீலேயாத் தேசத்திற்கு போகும்படி கானான் தேசத்தில் சீலோவிலிருந்து இந்த 3 கோத்திரத்தாரும் புறப்பட்டு போகிறார்கள். அப்படி போகும்பொழுது யோர்தானின் நதிக்கரை வருகிறது. அந்த யோர்தானின் நதிக்கரையின் மேற்கு பகுதியிலே அவர் பார்வைக்கு அழகான ஒரு இடத்துல பெரிதான ஒரு பீடத்தை கட்டுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட இஸ்ரவேலர்கள் ஜனங்கள் அனைவரும் ஒன்று கூடி ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரத்தோடு எதிராக யுத்தம் பண்ண சீலோவில் திட்டம் தீட்டுகிறார்கள். இஸ்ரவேலர்களில் எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்திற்கு ஒவ்வொரு பிரபுவாக 10 பிரபுக்களை அனுப்புகிறார்கள். இஸ்ரவேலின் சேனைகளிலே 1000 ஜனத்தொகையில் தன் குடும்பத்திற்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் கீலேயாத், அதாவது யோர்தான் நதியின் மேற்கு கரைக்கு வந்து சேருகிறார்கள். வந்து சேர்ந்தவர்கள் ரூபன், காத், மனாசேயின் கோத்திரத்தோடு தங்கள் கேள்விகளை இங்கே வைக்கிறார்கள். ஏன் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்ய பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியம்தான் என்ன? பொல்லாத காரியங்களையெல்லாம் செய்து நமக்கு பொல்லாங்கு நடந்ததெல்லாம் போதாதா? அப்படிப்பட்ட பொல்லாத காரியத்திலிருந்து இன்னும் நாம் விடுபடவில்லையா? பொல்லாத காரியங்களிலிருந்து நீங்கி சுத்தமாகவில்லையே? இந்த நாட்களில் கர்த்தரை பின்பற்றாமல் புரண்டு போவீர்களோ? இன்று கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ண பார்ப்பீர்களோ? அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சேனை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடமான கீலேயாத்தில் அந்த இடம் தீட்டா இருக்கும் என்று எண்ணினால் சீலோவிலே எங்கள் நடுவிலே நிலங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே எங்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாக இரண்டங்கும் பண்ணாதிருங்கள். யூதாவின் கோத்திரத்தில் ஆகான் என்பவன் செய்த ஆகாத காரியத்தால் தேவனுடைய கண்களில் உக்கிர கோபம் கொண்டு ஆகானின் குடும்பத்தாரில் மற்றும் அவனுடைய ஆடு மாடு கழுதை மற்றும் அவனுக்குரியதை எல்லாவற்றையும் சுட்டெரித்து அதம் செய்த பிறகு தேவன் சமாதானம் அடைந்தாரே என்று யோசுவா 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நான் பார்க்கிறோம். அதன் பிறகு ஆயி பட்டணத்திடம் போர் செய்தபொழுது கர்த்தர் அந்த பட்டணத்தை நம் கைக்கு ஒப்புவித்தாரே. இதை அனைத்தையும் மறந்தீரோ என்று கேட்கும் பொழுது அப்பொழுது ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு தேவாதி தேவனாகிய கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார், இரண்டகம் பண்ணுவதற்கோ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்டதானால் இந்த நாளில் தேவன் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர் என்றார்கள். ரூபனியரும் காத்தியரும் மற்றும் மனாசேயின் பாதி கோத்திரத்தார் அனைவரும் இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு முன்பதாக, நாங்கள் ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் இந்த பலிபீடத்தை கட்டினோம், மற்றபடி கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு அல்லது கர்த்தரை விட்டு விலகுவதற்காக அல்ல. நாளைக்கு எங்களிடமோ அல்லது எங்கள் சந்ததியிடமோ அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல, பலிகளுக்கும் அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சியாக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்றார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரியனாகிய பெனேகாசும் அவனோடே இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலுடைய 1000 தலைவரும் கேட்டபொழுது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்பொழுது ஆசாரியனான எலியாசரின் குமாரனாகிய பெனேகாஸ் ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகத்தை செய்யாததினாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தரின் கைக்கு தப்புவித்தீர்கள் என்றான். ஆசாரியனாகிய எலியாசரின் குமாரனாகிய பெனேகாசும் பிரபுக்களும் கீலேயாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு மறு செய்தி சொன்னார்கள். அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாக இருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்ற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள்.